தற்போதைய அண்மை செய்தியாக ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கும் தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஊட்டமலை, சத்திரம், நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 56,000 கனஅடியிலிருந்து 62,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசலில் பயணம் செய்யும் 10வது நாளாக தடை நீடிப்பதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் இன்று ஒகேனக்கலுக்கு காலை 6 மணி நிலவரப்படி 62,000 கனஅடி நீர் அதிகரித்துள்ளது. அருவியில் குளிக்கவும் தொடர்ந்து 10வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. கபினி அணை தனது முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. மற்ற அணைகளும் கொள்ளளவு எட்டியுள்ளது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் இரு அணைகளிலிருந்து நேற்று காலை 86,790 கனஅடியும் தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசு 1,00,000 கனஅடியும் முதல் 1,50,000 கனஅடி வரை திறந்து இருப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று காலை 42,000 கனஅடியும் மாலை 56,000 கனஅடியும் தண்ணீர் வந்தது. இந்த வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 62,000 கனஅடியாக நீர் வருகிறது. இந்த நீர்வரத்து இன்று மாலைக்குள் மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்தால் மெயின் அருவி, 5 அருவி, சினிபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 10வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒகேனக்கல், நாடார் கொட்டாய், ஊட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளுக்கு மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார், ஊர்காவல் படையினர் காவிரி ஓர பகுதிகளுக்கு தீவிர ரோடில் சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வளத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பில்லிகுண்டு பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.